நீங்கள் பில்டிங் பிளான் போட்டு வாங்காமல் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ட்ராபேக்னா, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் சொத்து வரி உங்களால் போட முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வரி போடலைன்னா உங்களுக்கு வந்து இபி சப்ளை வந்து வாங்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் மற்றும் இந்த மாதிரி நீங்கள் வாங்க முடியாது. பில்டிங் பிளான் போட்டு வாங்காமல் நீங்கள் பண்ணீங்கன்னா, அதே மாதிரி பில்டிங் பிளான் போட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எத்தனை கிச்சன் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அதை கணக்கு பண்ணி உங்களுக்கு அத்தனை மீட்டர் வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. பில்டிங் பிளான் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இபி மீட்டர் வாங்குவதும் கஷ்டம். நீங்கள் பில்டிங் பிளான் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில்ல உங்களுக்கு நியர்பை உள்ள லேண்ட் ஓனருக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அவங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ரோடுலேயும் வந்து உங்களோட மெட்டீரியல் போடுற வைக்கல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பில்டிங் பிளான் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து யாராவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, பக்கத்தில் உள்ள லேண்ட் ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இல்லை ரோட்டில் வந்து நீங்கள் மெட்டீரியல் போடுறீங்க, ரோடு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருந்தா நீங்கள் வந்து ப்ராப்பராக அப்ரூவ் படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்ரூவ் இல்லாமல் நீங்கள் டீவியேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பில்டிங் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு உண்டு. நீங்கள் கெட்டின அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அக்கம் பக்கத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள்.